உனக்கு தெரியுமா? ஸ்கூல் மெமரீஸை விட ரொம்ப டேஞ்சரஸான மெமரீஸ்னால் அது காலேஜ் டேஸ் தான். பதட்டத்தோட காலேஜ் போன அந்த ஃபர்ஸ்ட் டே இன்னும் மறக்காமல் அப்படியே ஞாபகம் இருக்குது. யாருன்னே தெரியாத பல முகங்களை நாம் அங்கே தான் பார்த்தோம். நாட்கள் நகர நகர அந்த தெரியாத பல முகங்கள் நண்பர்களாக ஆனாங்க. காலேஜ் கட்டடிச்சுட்டு ஒன்றா சேர்ந்து படத்துக்கு போனது, கிளாஸை கட்டடிச்சுட்டு கேன்டீனில் உட்காந்து நம்ம பேசாத கதையே இல்லைல்ல. பாக்கெட்டில் காசு கம்மியாக தான் இருக்கும், ஆனாலும் ஷேரிங்கில் ட்ரிப்பை பிளான் பண்ணி மொத்த ஊரையுமே சுற்றினோம். அசைன்மெண்ட்டை விட அட்டண்டன்ஸுக்கு பயந்த பல இரவுகள் இன்னும் ஞாபகம் இருக்குது. டெய்லியும் காலேஜ் போகிறதுக்கு எந்த ரீசனும் இருந்ததில்லை. பஸ்ஸில் விண்டோ சீட்டுக்காக சண்டை போட்டோம். சுமாராக இருக்கிற கேன்டீன் டீ, செமினாரில் நடக்கிற காமெடிஸ், லேட் நைட்டில் பிடிச்சவங்களோட சேட் பண்ணது, அரியர் வச்சதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணியே ஆகணும்னு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படித்ததுலாம் ஞாபகம் இருக்குது. எக்ஸாமில் பிட் அடித்தது, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடக்கிற ஃபைட்ஸு, லவ் ஃபெயிலியர்ஸ், ப்ரப்போசல்ஸ், ஃப்யூச்சரை பற்றி நிறையா எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் இதெல்லாமே நார்மலாக தான் தெரிஞ்சுது. இப்போ வயசு 28, எல்லாருக்கும் ஜாபு, ஸ்ட்ரெஸ்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டி, வெளியில் எதுவும் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே ஸ்ட்ரகிள் பண்ணுற லைஃபாக மாறிடுச்சு. இப்போ கூட காலேஜ் ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா முகத்தில் ஸ்மைல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஏன் தெரியுமா? அந்த ஏஜில் தான் நம்ம எல்லாரும் எதை பற்றியும் கவலைப்படாமல், ஓவர் திங்க் பண்ணாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சிரித்தோம். ஃபேண்டசி லைஃப்பில் இருந்து மூவ் ஆன் ஆகி இப்போ ரியாலிட்டிக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம். நம்ம கடைசியாக கவலை இல்லாமல் சிரிச்சிட்டு இருந்தது அந்த கேம்பஸ்குள்ளே தான். ஃபேர்வெல் டே அன்னைக்கு கான்டாக்ட்லேயே இருப்போம் மச்சான் அப்படின்னு சொன்ன நிறையா பேர் இப்போ கான்டாக்ட் லிஸ்ட்டில் கூட இல்லாமல் போயிட்டாங்க.